சித்ராதேவி கிழிச்சு போட்ட உயில் எல்லாமே எடுத்து ஒன்று சேர்த்து படித்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கர ஷாக் ஆகி மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. ஏன்னா பாதி சொத்துக்கு மேலேயே சித்ராதேவிக்கும் கௌதமுக்கு தான் உயில் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால 3வது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா சொத்துமே பாதிக்கு பாதியாக சித்ராதேவிக்கு தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால கோவப்படுறாங்க பயங்கரமாக சூர்யா மேலே. எனக்கு சொத்து கிடைக்காம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறாரு கௌதம். அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்களாமே ஷாக் ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணி வச்சிருக்க, நீ சரியான தப்பானவ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் தப்பானவெல்லாம் கிடையாது, நான் பொய் சொல்லுவேனே சரி, தப்பான விஷயங்கள்லாம் நான் எதுவுமே பண்ணலாம், அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. இந்த குழந்தைக்கு யார் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு கௌதம் தான் காரணன்றாங்க. ஆனால் மகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு எங்கள் அக்கா பொய் சொல்லுவா, ஏமாத்துவாளே சரி, ஆனால் இதில் பொய் சொல்லலை, அவள் உண்மையிலே கௌதம் குழந்தைய தான் சுமந்துட்டுருக்கா, என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சூர்யாவை பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே திருட வந்துடுறான். திருட என்ன பண்ணுறான்னா 2 பேருமே கட்டி போட்டுட்டு உட்கார வச்சிடறான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறானா. அதனால் மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த திருடன் சார், நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருடனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. மகாவுக்கிட்ட போயிட்டு சூர்யா சொல்கிறார், அந்த கபோர்டில் காசு இருக்குது, அந்த திருடனை எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கட்டி பிடிக்கிற மாதிரியே கட்டிகிட்டு இருப்பார் கயிறில். அதனால் மகா பார்த்தீங்கன்னா கயிறு அவுக்க முடியாமல் 2 பேரும் தோள் மேலே